சின்னாளப்பட்டி கீழக்கொட்டை ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் கோவில் பெரிய கும்பிடு விழாவை முன்னிட்டு அனந்த சயன அலங்காரத்தில் சௌடம்மன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கீழக்கோட்டை அருள்மிகு ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோவில் பெரிய கும்பிடு விழாவினை முன்னிட்டு செவ்வாய்க்கிழமை பிருந்தாவன தோப்பிலிருந்து அம்மனை பக்தர்கள் தங்கள் மார்பில் கத்தி போட்டவாறு அழைத்து வந்தனர். அதன் பின்னர் பொங்கல் வைத்தல் மற்றும் மாவிளக்கு எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சின்னாளப்பட்டியில் உள்ள மேட்டுப்பட்டி, கீழக்கோட்டை, தென்புதூர், சொக்கப்பட்டி, நடூர் பகுதிகளைச் சேர்ந்த தேவாங்கர் சமுதாய நிர்வாகிகளை சௌடம்மன் கோவிலுக்கு வந்து சிறப்பு வழிபாடு செய்தனர். அவர்களுக்கு விழா கமிட்டியார்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதன் பின்னர் புதன்கிழமை மாலை 5 மணி அளவில் தெப்பத்தில் அம்மனை வழிபாடு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவில் அருகே உள்ள தெப்பத்தில் அனந்த சயன அலங்காரத்தில் ஸ்ரீரங்கம் பெருமாள் பள்ளி கொண்டது போல் சௌடம்மன் பள்ளி கொண்டு பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை தரிசித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கீழக்கோட்டை தேவாங்கர் மகாஜன சபை நாட்டாண்மை வழக்கறிஞர் வாசுதேவன், பெத்தனக்காரர் எஸ். முருகன், தலைவர் ராமலிங்கம், செயலாளர் எம். முருகன், பொருளாளர் மீனாட்சி சுந்தரம், துணைச் செயலாளர்கள் புவனேந்திரன், இணை பொருளாளர் பெருமாள், இணைச் செயலாளர் கனகராஜ், தேவாங்கர் இளைஞர் அணியைச் சேர்ந்த தலைவர் தேவா, வீரேஷ்குமார், கோபிநாத், இணைத் தலைவர் தினேஷ்குமார், இணைச் செயலாளர் விமல்குமார் மற்றும் சௌடம்மன் கோவில் பூசாரி கணேசன் சாஸ்திரி, துர்க்கையம்மன் கோவில் பூசாரி கே. எம். முருகன், கரகமெடுக்கும் பூசாரி கார்த்திக், அஸ்வவாகனத்தில் ஜமுதாடு பொட்டி அழைத்து வரும் ஜாதிப்பிள்ளை சரவணன் தலைமையிலான விழா கமிட்டியார்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.